அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புதுக்கோட்டை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜனுக்கும் என் உரையின் பதிவிறக்கத்திற்கு வந்திருக்கும் சாலை குமாருக்கும் அன்பு கனிந்த நமஸ்காரங்கள். காரண காரிய கல்வியெல்லாம் கற்பித்து என்னுளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான்மவர் போற்ற மேலேற்றி நாதாந்த நாட்டுக்கோர் நாயகனாக்கி பூரணமா இன்பம் பொங்கி தழும்ப உத்தமுதாம் அருட்போதகம் தந்தே ஆரண வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீரே. மருந்திது மணிது மந்திரம் இது செய்வகை இது துறையுது வழியுது எனவே என் உளம் அறிவித்து தெல்லமுது அளித்தே என்னையும் தன்னையும் ஏகமயமதாக்கி புண்ணிய வாழ்க்கையில் நன்னியே காத்து அருந்த வீதியிலே ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீரே. நமது மெய்வழி தெய்வம் அவர்கள் சுமார் 135 ஆண்டுகளுக்கு முன்பு சிறு தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டு கிபி 1890 தங்களது பூர்வீக இடமான மார்க்கம்பட்டியில் இருந்து பூந்திரை நாட்டின் எல்லையை தாண்டி மேற்கே உள்ள திங்களூர் ஆதீன நத்த திருமேற்கனை அடுத்து 150 மைல் தொலைவில் இருந்த காசுக்காரன் பாளையத்திற்கு வந்து பெரிய அளவில் நெல் வியாபாரத்தை செய்து தங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக செய்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்து வரும் அந்த காலத்தில் ஒரு இளவேனில் வசந்த கால இளஞ்சிகூறிய நேரத்தில் தங்கள் நெல்மண்டியில் அமர்ந்து வடக்கு முக பெரும் பாதி சாலையை நோக்கி பார்த்த வண்ணம் இருந்தபோது கிழக்கு முகமாக வேம்பு விருட்ச அடிநேழை நோக்கி நரைத்து பழம் கிழ தோற்றம் கொண்ட நமது பாட்டியர் ஜனகையர் அழுப்பாய் அழுத்து தருகி தருகி மெல்ல மெல்ல நடந்து வருவதை கவனித்து பார்த்தார்கள். ஆதி ஊழி விதியின் வலிமைப்படி அவர் அருட்பெரும் ஞான சைதன்ய செம்மலாக இருக்கக்கூடும் என்று தெய்வத்தின் இதயத்தில் சுருக்கென தைத்தது. ஞான பரம் சார்ந்த பெரியோர்களை தோற்றத்தில் கண்டால் அதிக அவளுடன் அவர்களை உபசரிக்கும் உள்ளம் கொண்டவள். அதனால் தாயக தயாநிதி தணிகையரை அழைத்து வந்து அளவலாகும் அரிய வாய்ப்பு 1901 ஒரு நாள் தெய்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பண்டை வேதிய திங்களூர் பாதையில் வர கண்டனார் பாவனாசர் என்றே பங்கமானிதும் கேட்டுமே தோணுமாலையன் வெளியிலேறியே தொழிலும் என்பனார் கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதலாங்குடி ஏகுனார் கோடி சூரிய பிரகாசம் இடம் குடிவந்தேடி புகுந்தன. இந்த அரிய சந்திப்பு தெய்வங்களுக்கு நிகழ்ந்து பாட்டையருடன் அலாவிய போது அவர்கள்தான் தமக்கு ஒரு அபரூப சர்க்குருவாக மெய்த்தவ மாமுனியாக வர வாய்த்திருப்பவர் என்று உணர்ந்து காருண்ய பிம்பமாகிய பாட்டையரின் சீர்த்தவ திருவடி கமலங்களில் விழுந்தெழுந்து தம்மை அவரின் மாணாக்கராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார்கள். ஒப்பற்ற பெருங்குணம் தாங்கிய அழியாத மேலவள நாட்டின் அருட்குடியேற்ற மாமுனியான தணிகைபிரானும் இளநகை பூக்க அன்புடன் தம் சீடராக தெய்வவழி உள்ளம் பூரிக்க ஏற்றுக்கொண்டார்கள். இதனை அடுத்து ஒரு நாள் சாயந்தர நேரம் தம் சீடரை பூரண ஞான நிலைக்கு ஏற்றி வைக்க தெய்வங்களுக்கு பாட்டியர் அவர்கள் நத்த திருமேடு பழந்தேர் ஓரத்தின் அடியில்
தலைமுறை தலைமுறையாக ஆண்டோர் உள்ளம் சுமந்து வரும் முடிவில்லாத பிரம்ம ரகசியம் என்னும் மெய்ப்பொருள் மகா மந்திர பிரேரணையான நீதபோத தேவ ரகசிய சிறப்பை, அந்த வான் செல்வ வருஷிப்பை அருள்மாறி பொழிந்தார்கள். அதனால் தெய்வமருளும் தோளம் கடந்த அந்த ஜீவதேக அந்த நித்திய முத்தி உயிர்த்தோற்ற நிகரில்லாத சுத்த சைதன்ய வெப்பனை பெற்றவர் ஆனார்கள். பாட்டியர் அவர்களும் நத்தத்திரனில் இவளுக்கு அன்று தந்த மகா மந்திர பிரேரணையை பற்றிய தேவ ரகசியங்களை விரிவாக எடுத்து போதித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 3 உலக அண்டபிண்ட சராசரங்கள் அனைத்தும் இடையுறச் செய்யும் இதய பிரகாச விஸ்வரூப காட்சியை தெய்வங்களுக்கு காணச் செய்தார். இது பற்றி ஆதிமான்மியம் பக்கம் 115, 116 வருவதாவது: சர்வபுவனாதியங்களையும் விழுங்கி வெளிப்படுத்தி விடுகின்ற அது ஏற்பதும் அதனுள் காலச்சக்கரம் என்னும் 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்தும் அதிகார வரம்புகளும் கண்டு அது கடந்தப்பாலே உயிர்கோடி கோலத்தினுள் சர்வசாட்சியாய் எழுங்கும் சர்வஞ யதார்த்த நிசத்துவ வல்லப வடிவனை கண்டார்கள். மேலும் அங்கே இரவு பகலற்ற ஆண் பெண் என்றில்லாத நிலையையும் கண்டார்கள். அன்றியும் ஏகரூப கோடி கருணோதயம் இருக்கும் எட்டாத மேநிலை என்னும் இருதய நிலமும் கண்டார்கள். எடிய அலைகளுடைய வெண்ணுரைப்பு அலங்கார அகண்ட கடலினை ஆடியாக விடுக்கிறான் என்ற இப்பெரிய பூமியானது ஒரு கடிகனை போலே ஓர் மொழியிலே உருண்டு கிடக்க கண்டார்கள். இதனையெல்லாம் கடந்து சென்று வானலோகம், வைகுந்தலோகம், கைலாய லோகம், தெய்வலோகம், பிரம்மலோகம் என்ற மகாமகத்துவம் சுரந்து இறங்குகின்ற தங்களுடைய பொன்னிலும் என்னும் ரூகானுடைய பூமியாகிய ஜீவமுல வளநாட்டின் மந்திராலய செம்மணி முன்முகப்பு கபாட திருக்கடங்கது கெட்டிக்கால் வட்டப்பூட்டை தங்களின் மாத்திரை கோல் என்னும் மூலமந்திர சாய் கொண்டு திறந்து உள்ளே சென்று வாலிபல் உசூதி என்னும் தளத்தை விளங்க விளக்கத் துளைக்கு 7 வகை நிலங்களுக்கு மேலாகிய தன்னில் தானே தொடங்கி கொண்டுள்ள முடிவில்லாத நன்னிலம் என்னும் குருபூவிலே குற்றிக் கொண்டு நடந்த போது எதிரில் அங்கே 4 குமிழ்கள் குமிழ்ந்து இணைய குடிச்சு தங்கிய நறுமணவாடை கமர்ந்து ஜலம் சுரந்து பெருக்கெடுத்து எழும்பும் வெட்டாது குளத்தினீர் ஆத்ம மர்ம ஜலக்கடல் பொழுதுபடா சுனையினும் புனற்றுடியில் நீராடி கொடுத்து அப்பாலே செல்லுகையில் விஸ்வச்சுலாமரம் கற்பகத்திரு காயகற்பக கருநெல்லி மரம் என்னும் பொற்பகந்தி மரம் விருட்சத்தின் அடியில் போய் நிற்க வைத்து வேல் மேலும் தலைக்கீழுமாயிருக்கின்ற அருங்காரண அந்த ஆச்சரியமும் காண வைத்தார்கள் என்றெல்லாம் மாண்பைத்தல் விவரித்து உள்ளார்கள். தெய்வம் அவர்களுக்கு பாட்டியர் அவர்கள் ஆமன் வித்தாதிய வித்தே ஜட அருள் வித்தாக கருவறை வந்து தங்கிய பிரம்ம ஆதிமூலமானது மனைவின் உள்ளகத்தில் தமது திருப்பள்ளி சிங்காசனத்தில் ஜலப்பிரவாக அரசு குழுவாக எப்படி பதிப்பித்துக் கொண்டது என்பது பற்றி கூறியதையும் மான்மியத்தில் விவரித்துள்ளார். அது மட்டுமல்லாது ஆண்டவர் மான்மியத்தில் பக்கம் 131 அன்றையும் தேவ ரகசியம் என கூறும் ஜீவதேகத்தின் ரகசியம் தோழதேகத்த ரகசியமாக 24,000ங்களும் இன்னும் யதார்த்த மெய்நிலை திட்டவட்டமான இணையற்ற சந்திப்பில் மூச்சினோடு இங்கும் மும்மூமனாகஜ ரகசிய மந்திர நிலைப்புகளும் விளக்கி அருளார்கள் என்று விவரித்துள்ளார். மேலும் மான்மிய புராணத்தில் வருவதாவது: ஆதிமூல அருள்மித்தானது மெய்ரூபமாக இவரை தொடர்ந்து இருக்கும் அதற்கு கடும் வழித்துணை நெடும் பிராணவர்கள் தங்களின் 5 அக்கரம் என்னும் பேழையில் தங்கரையும் செய்து திறந்ததான கீட்டிலம்பரை போன்ற மாறாத பதம் சீறி நிற்கும் கூர்மையினாலே மாயா சக்திகள் உயிரினை வைத்து படுகொழி கிடங்கு வெட்டி அப்பெருங்காடு கடந்து அப்பால் நடந்து சென்றார்கள்.
அதனால் அப்போது பறையோவி என்பன் ததும்பி பிரம்மாண்ட அகண்ட வெள்ளத்தினுள் ஆழ்ந்துவிட்ட நாயகமர்களின் உடலும் உள்ளமும் பொடிந்து பொழிந்து குளிந்து வாசம் கொப்பளிக்க தித்திப்பும் புலாங்கிதும் அடைய பெற்றதினாலே கணதவத்தின் மறுஜன தவத்தேறினார்கள் என்று வருகிறது. தெய்வர்களுக்கு அவர்கள் குருவரன் எப்படிப்பட்ட ஞான அமுத போதனையை தந்தார்கள் என்பதை பற்றி மிக எளிமையாக பார்க்க வேண்டுமானால், ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி ஐங்குளன் தன்னை அடக்கும் உபாயம் என்புரு கருணை இனித்தெனக்கு தருளி இடைவெங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமணி கபாலமும் காட்டி என்று அவ்வை ஞானாகவலில் வரும் அதனை ஆச்சரியமானதாக நாம் புரிந்து கொண்டு பார்க்கலாம். ஜீவஜக ரகசியமான மூலப்பழம் பன்னாரமணி பெற்ற ரகசியம் முழுதும் பாட்டியர் அன்று தெய்வத்துக்கு எடுத்துக் கூறினார்கள். இப்படி எடுத்துக் கூறி உள்ளதின் பிறகு இன்னும் ஜீவஜகத்துக்கு செல்வதற்கான அற்புத நிலைகள் எல்லாம் பாட்டில் எடுத்து காட்டியது எல்லாமும் தெய்வம் ஆன்மீகத்தில் எடுத்து காட்டி வருகிறார்கள். அவர்கள் இதனையெல்லாம் ஆன்மீகத்தில் வரைந்துள்ளதற்கு காரணம் வார அதிசய ஆனந்த பரவச மெய் ரூபகத்தை மந்திராலய செம்மணி முகப்பை நாம் நம் மன அகத்தில் அகமுக காட்சியாக அதை நினைத்து நினைவில் மூழ்கி மனதில் படிய வைத்து தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த பெருஞ்ஞான மெய் ரத்தின முத்து செல்வங்களை பற்றி ஆன்மீகத்தில் வரைந்திருக்கிறார்கள். வேத விளக்கொளில் ஜோதிமய பேரொளி பிழம்பை அழுப்பதி நடன தோற்றத்தை நம் அகத்தில் இருத்துக் கொள்ள வேண்டும் என்றே நீதி அமல வாழ்வு தரும் அற்புதத்தை பற்றியெல்லாம் எடுத்து தெய்வம் அறிந்திருக்கிறார்கள். காராறுமேனி நேராறுமற்ற அபூர்வ மெய்ஞானியான மணிவாணி தணிகாசல அண்டல் நமது பாட்டியர் இதனையெல்லாம் தெய்வம் அவர்களுக்கு அன்று ஆதி நாளில் அந்த வேதப்பையை திறந்து காட்டி கற்பித்த மகிமைகளையெல்லாம் ஒன்றுவிடாமல் நமக்காக என்ற மாண்பியத்தில் அப்படியே எடுத்துக்காட்டி தெய்வம் அருளியுள்ளார். இவையெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்ற அந்த அவர்களின் பெருங்கரை வைத்த மேன்மணியெல்லாம் நாம் இது இப்படி என்று அறிந்து உணர்ந்து நம் அகத்தில் ஊன்றிக் கொள்ள வேண்டும். இதற்காகவே இதனையெல்லாம் எடுத்து ஆன்மீகத்தில் தெய்வம் எழுதி வைத்துள்ளார். தெய்வ ஆன்மீக பிரபாவத்தில் காட்டப்பெற்று உள்ளவையெல்லாம் மெய்வழிகுல மெய்ஞான தொழுவகத்தில் உள்ள நம் எல்லாருக்கும் சொந்தமானது என்று சொந்தமானது என்று இது எல்லாமும் நமதே என நாம் அறிந்து அதனையெல்லாம் தொடர்ந்து ஓதி இருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வமார்கள் தம் மெய்வழி மக்கள் ஒவ்வொருவரையும் அத்தி பூத்த மாதிரி ஒவ்வொருவராக கண்டெடுத்து ஒரு கூட்டமாக ஆக்கி இவர்கள் எல்லாரையும் பெருஞான பேருலகிற்கு அகம்பிளங்க அழைத்து வந்து அவளுக்கு மெஞ்ஞான செல்லமத பக்தியனை எந்தெந்த விதமாகவோ அந்த செய்து அவர்கள் எல்லாரும் தேவநிலை பெற செய்து வந்திருக்கிறார்கள். அன்று பாட்டியரிடம் தெய்வம் அவர்கள் பெற்ற பாடாநெறி நிராமய தத்துவாதிக்கன் சிந்தும் மைமையெல்லாம் என்று மான்மீகத்தில் அப்படியே வரைந்து உள்ளார்கள். கண்டுடல்லும் போடிந்துவே காட்சி பொங்கும் கல்லை முது காட்டிலே அண்டர்கோநிலை அம்பகராசன ஆதி மூல கரூர் கோலத்தை பண்டை நாளும் நிகழ்வரும் காலமும் பார்த்தனர் அந்த பாரரகசியம் உண்டூடலம் சீலிர்த்து குளிர்ந்துமே ஓமுடிந்த உதய மேடேறினார்.
உதயாசலம் ஏடேறி பாட்டேரிடம் தாம் பெற்ற அந்த அகோன்னத மேன்மையை உணர்ந்து சில காலத்தில் பாட்டியரே கதியென அவர்களை பின்தொடர முடிவு செய்தார். இப்படி தம் குருவரனை விடாது தொடர்ந்து பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பேரார்வம் வந்தது பற்றி தெய்வம் அவர்கள் மான்மீகத்தில் எடுத்து காட்டுவதால் தாங்கள் அங்கலம் புகுந்து கொண்டிருக்கும் தெய்வீக வரவேற்பின் வீடடைந்திருத்தல் என்னும் குடியேற்றமான ஒன்றே கர்வமென எண்ணம் பூண்டுவிட்ட நாயகம் அவள் தம் பந்து சுற்றம் பொன்மணியை விடுத்து தங்கள் பாரம்பரிய குடியிருந்து வந்த பழைய கால உரையை விட்டு பிரிந்து விட நினைத்தார்கள். அங்கலம் பிரிந்து வந்து விட்ட நாயகர்களின் நிலைவில் விட்டுவிட்டோம் என்று வெகு தூரம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மகாபலவந்தமான அத்தொடர்ச்சி எண்ணத்தை அகத்தியத்தென்னும் ஆணி பொன்னம்பல கூடஸ்த பிரம்மத்துள் லகித்து பத்வித்து பெற்ற ஆசை பெருக்கினது வேகத்தினாலே விழுந்த வெள்ளையங்கரணம் பாய்ந்த பிரகாசம் கதிரொழுங்கும் கூர்மை தங்கிய மகா சக்கராயுத்தினாலே அத்தொடர்ச்சி எண்ணத்தை விசை கொண்டு வீசி துடித்து பிரித்தெடுத்திருந்து விட்டு ஒருமுகத் துணிவாய் மனம் திரும்பிய நாயகம் அவர்கள் தங்கள் குருபிரான் அவர்களே கதி என தரூபூண்டு எழுந்து விட்டார்கள் என்று வருகிறது. இப்படி துறவுண்டு எழ காசுக்காரன் பாளையத்தில் இருக்கும் தங்கள் குடும்பத்தையும் வியாபார ஸ்தலத்தையும் விட்டு பிரிந்துவிட முடிவு செய்து குருபிரானே கதி என செல்வதற்காக பல ஏற்பாடுகளை சில காலம் செய்யலானார்கள். இவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் துணைவியார் உணருவண்ணும் காரியங்கள் பல நிகழ்ந்தன. ஒரு நாள் திட்டமிட்டபடி வெளியிருக்காய் பழையது ஒன்றும் கூட எதுவும் அருந்தாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்துவிட வெளிவந்த போது அவர்கள் துணைவியார் ஆண்டவர்களே ஏக்கத்துடன் தூளில் சாய்ந்தபடி பார்த்தார்கள். தம் துணைவியை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாத ஒரு தவிப்புடன் காலையில் வரச் சொன்னவன் இன்னும் காலமே என்று யாரையோ தேடிச் செல்வது போல் பாசாங்கு செய்து அங்கிருந்து ஆண்டவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அவர்கள் வெளியே வந்தபோது வெளித்தென்னையில் தங்கள் ஒரே பெண் மகவான ஆயிசு அம்மாவுக்கு கண்கூச்ச மாதவருக்கு எண்ணெய் தழுவி போட்டிருப்பதை பார்த்து அந்த பால்மனம் மாறாத குழந்தையின் முகத்தை பார்த்ததும் உன் கதி நீ என்னவோ என்று ஒரு கணம் நினைத்தார். அக்கணமே அந்த நினைவை விட்டு எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மனதை திடம் செய்து கொண்டு விட்டுவிட்டோம் என்ற நினைப்பை விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அன்றைய தினத்தில் இருந்தே ஆதி ஊழிவில் தேவ தீர்மான திட்டம் நிறைவேறத் தொடங்கியது. வெளியேறி ஊருக்கு எல்லையில் பழந்தேர் அருகே அமர்ந்திருந்த பாட்டியல் வந்து அவரின் திருவடி கமலில் மண்டியிட்டு வணங்கினார்கள். தமது உடல் பொருள் ஆவி ஒன்றையும் தட்டம் செய்து தம்மிடம் வந்துள்ள அந்த பிள்ளையை பார்த்து பாட்டியர் அமைதியுடன் அவளை நோக்கி புன்னகித்து குனிந்து தொட்டி எழச் செய்து அங்கிருந்து அவருடன் புறப்பட தயாரானார்கள். மாதவம் கொண்ட மலையை கண்ட ஆதி மூல பழம் சேதி கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார் காதர் பிறப்பும் தாய் தந்தை விட்டார் ஊரை விட்டார் முன் உறவு விட்டார் ஊரும் போர் நீதி எழுந்தார் விட்டு விட்டோம் என்று எண்ணம் விட்டார் வீரமணத்து ஈரவளரும். தொடர்ந்து அவருடன் வழிகூடி அம்மன் கோயில் சந்தை தாண்டி செருவலூர் போகும் சாலை வந்ததும் பாட்டையர் அங்கேயே சற்று தங்கினார்கள். அந்த எல்லையை விட்டு சற்று விலகி மீண்டும் ஒரு எல்லையில் தங்கினார்கள். அவர்கள் இப்போது வந்து தங்கியிருந்த எல்லைகள் எல்லாம் கூட ஆண்டவர்களின் வியாபார தலத்துக்கு தொடர்புடையதாகவே இருந்தது.
அந்த இடத்தை விட்டு பாட்டியர் அவ்வளவு எளிதாக செல்லாமல் அங்கேயே நிதானித்து தங்கினார்கள். ஆண்டவர் வேறு வழியின்றி சங்கடத்துடன் அவர்கள் உடன் இருந்தார்கள். தெய்வத்திற்கு அறிமுகமான சிறு பெரு வியாபாரிகள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் போன்ற பலரும் நிறைந்து இருந்தார். கோபிச்செட்டிபாளையம், பெருந்துறை, ஈங்கியூர், சென்னிமலை, குன்னத்தூர் ஆகிய ஊர்களில் இருந்த பலருக்கும் அப்போது ஆண்டவர் ஒரு சாமியாருடன் சேர்ந்து குடும்பத்தை விட்டு வந்துவிட்டு செய்தியை கேள்விப்பட்டு அனைவரும் ஒன்றாக கூடி அங்கு வந்து கூடினர். திகைத்து நின்று பார்த்தர். இவர் இப்படி போகிறார் அல்லவே, இவர் அழைத்து செல்லும் பெரியார் பொல்லாத மாந்திரிகரோ என்று விமர்சித்தனர், விசாரித்தனர். அப்படியும் சில நாட்கள் வரை பாட்டியர் அந்த இடத்தில் இருந்து அகலவில்லை. அங்கிருந்து செல்ல எந்த ஆயத்தமும் செய்யவில்லை. ஆண்டவர் உறவினருக்கு நம்ம தெய்வம் எங்கு இருக்கிறார்கள் என்று அடையாளம் தெரிவிலேயே தான் ஆண்டவருடன் மாறி மாறி பாட்டியிருந்தார்கள். ஆண்டவர்களுக்கு எப்படியாவது இந்த குடும்பத்தாரையும் சுற்றாரையும் விட்டுவிட்டு கண்மறைவாக எங்காவது நம்மை பாட்டிய சீக்கிரம் அழைத்து சென்று விட மாட்டார்களா என்று இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக பாட்டியின் கூடவே அந்தந்த இடத்தில் அவருடன் இருந்தார். இந்த நேரத்தில் சில முக்கிய சம்பவங்கள் கூட ஆண்டவர் குடும்பத்தில் நிகழ்ந்தன. இதனால் ஆண்டவருக்கு பல சங்கடமான சூழ்நிலைகள் வந்தன. குறிப்பாக இப்படி அடையாளம் தெரியும் பகுதியில் ஒன்றில் இருந்ததால் ஆண்டவரின் தகப்பனார் மறைந்துவிட்ட செய்தியும் ஆண்டவருக்கு இருந்தது. பாட்டியனும் ஆண்டவரை பார்த்து, உன் குடும்பத்தாரிடம் சென்று உன் கடமையை முடித்துவிட்டு பிறகு வா என்று கட்டளையிட்டு அனுப்பித்தார். ஆண்டவரிடம் வேறு வழியின்றி பாட்டியை பிரிந்து சென்று சம்பவம் முடித்த அடுத்த கடமையை திரும்ப பாட்டியுடன் வந்து சேர்ந்தார்கள். தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொன்பழ வினை கைவிட்டே அறந்துதன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டா படந்த முச்சகமும் ஆகி படைப்பனை தினும் திரண்டு கடமெடுத்து வந்த பண்டை கலைமந்திர கிரியோடு உற்றார். பாட்டியர் தெய்வங்களை தம்மை விட்டு பிரித்து அனுப்பியும் பாட்டேரி ஆண்டவர்கள் தொடர்படியாக விடாமல் உறுதியுடன் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தார்கள். இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமான எல்லா எல்லைகளிலும் தங்கி மெல்ல மெல்ல தாண்டி வந்து பிறகு நெடுந்தூரம் தடம் பிடித்து நடந்தே கோயம்புத்தூர் வரை வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து நீங்கி பலபலவாம் கிராமப்புறம், நகரம், காடு, கரடு, குண்டு, குடி, கெபி, சமமேடுகள் தாண்டி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அழைத்து வந்து விட்டார்கள். ஆண்டவர்கள் அந்த காட்டுப்பகுதியில் தாங்கள் கண்ட அந்த இயற்கை வளம் சூழ் காட்சியை பற்றிய அரிய வர்ணனைகளை ஆதிமான்மியத்தில் அகிலவளம் பருவத்தில் அற்புதமாக எழுதியுள்ளதை நாம் காண்கிறோம். அகிலவளம் வரும் காலத்தில் கூட பாட்டியை தம்மை எங்கு பிரித்து விட்டு மறைந்து விடுவார்களோ என்று அஞ்சியே அவர்களுடன் விடாப்பிடியாக உஷாராக தெய்வம் செல்வார்கள். ராகம் எடுக்கும் போது கூட குளம் ஏதும் தென்பட்டாலும் கூட தண்ணீர் அந்த கூட செல்ல மாட்டார்கள். அந்த கன நேரத்தில் எங்கு பாட்டியை தம்மை பிரிந்து சென்று விடுவார்களோ என்று அஞ்சுவார்களாம். பாட்டியர் எங்காவது என்றால்தான் எவர்கள் நிற்பார்களாம். அவர்கள் தலை சாய்ந்து பட்டு இவர்கள் பார்த்ததில்லையா. பாட்டியர் அவர்கள் பரிசுத்த ஆவியின் மெய்ஞான சுவைக்கமிழும் பெருநெறி யதார்த்த சுத்த சமரச சமத்துவ மேம்பாட்டு மெய்வாழ்வினை மனங்கூழி சேர்ந்து அகில வரும் காலத்திலே தந்த அருட்செய்திகளை ஆய்ந்து சிந்தித்து தங்கள் உள்ளத்தில் அறிந்த மெய்வேல் எல்லாம் ஒன்றுவிடாது அப்படியே மான்மியத்தில் தெய்வம் வரைத்திருக்கிறார். மான்மியம் பக்கம் 153 மற்றும் 190 இவையெல்லாம் வருகிறது. நம் வேத நூலில் தம் பாசுரத்தில் மிக முக்கியமாக தவு அருட்பிரகாச பிரம்ம நிலையை தாம் பெற்றதை பற்றி உணர்ச்சி பொங்க எழுதி வந்திருக்கிறார். மெய்வழி நூலில்
என்றன் குரு உன் பாட்டனுடன் கூடி ஏகாந்த கொழுமுனியான் பெற்ற காலம் பந்தமுல நாடுகளும் வணங்க பார்த்து பாருலகில் அகில வரும் பருகும் நாளில் அந்த முல பூந்துரைடன் நாட்டின் தெற்கே அரசுரலூர் மலைவோரும் ரோட்டின் மேல்வாள் வெந்தனல் அங்கு அகற்றலாகா விருட்சத்திற்கு வீட்டிருந்தன் முகம் நோக்கி மொழிந்த நீதி நீதி என்ற பிடிரை கண் பிறக்குங்காலம் ஆதி நாட்பத்தியம் 2 ஆசாந்தன் நாளால் மணி 2 ஜோதியுடன் திசைநாத விளைவினாலே சங்கு விளக்கரமாச்சு இடக்கை சக்கரம் என்று பாடியிருக்காங்க. அடுத்து தெய்வ மான்மீயத்திலும் முக்கியமாக தாங்கள் பெற்ற அருளை பற்றி அரசூர் மலைவாகமாக வரும் நாளில் அப்போது நாயகர்களுக்கு முதல் தீட்சை பெற்றதிலிருந்து 12 ஆண்டு ஆகின்றதுனாலே நாயகர்களுக்கு பிடரை கண் தந்து காணதேவத்தின் தீட்சை பெற்று நிரந்தர பத்திரியும் கை கொண்டு முடிவில்லா ஆகாய வீதி விளையாட்டு யோக குணாதிதராகியதனால் என்று குறிப்பிட்டு பாட்டியரிடம் இவர்கள் ஒட்டி படிந்து 13 ஆண்டுகளாக அவருடன் அமுதமொழிகளை கேட்டு கேட்டு வந்த அந்த உயிரிடமே பரமாத்த போதனா வசனங்களில் பூத்து குலுங்கும் ஞானதீப தளிரேறு வாக்கினை பருகி வரும்போது விசும்பின் முகடேறி எழும்பு வாயும் ஒரு அதிசய பட்சியை போன்ற காரண காட்சியினராய் சுத்த சித்த மாபெரும் செயலையுடைய ஜோதி சுரூப திருமேனியை கைப்பற்றிய கொண்டவர் ஆகினார்கள் என்று வருகிறார்கள். மேலும் என் தூள தேக மாசு முற்றிலும் மாறி பரிசுத்தமாக ஆன பின்னரே அதி அற்புத காரண பெறவ தேகத்தில் நாம் தொட்டோ என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு நாள் அகில வரும் கால நேரத்திலே மெய்ஞான பெருக்கின் விளைவான தேரியை அதனால் அரசுல் ஒரு மலைபாகம் வரும் நேரத்தே அந்த சுத்த சித்த மாபெரும் செயல் விளைவினால் அவளின் சூக்குமஸ்வானது முற்றி தேவலோகத்தின் திருத்தால் தடம் கதுவானது திறப்பிக்கு பெற்றுவிட்டது என்று அறிந்தார்களாம். அதனை அறிந்த பிறகே இப்படி நிகழ்ந்திருக்கு என்பதை அறிந்தவுடன் அதனை ஆச்சரியகரமாக நினைந்து புலாங்கில ஆனந்த பரவசம் அடைந்த மகளுடைய பற்றியும் மாண்பை விவரிக்கின்றார். இப்படி இந்த தவச்செயலி உன்னத நிலையை பாட்டியர் அவளின் தளிரமுத வாக்கினை கேட்டு வரும்போது எப்படி இவர்கள் பெற்றார்களோ அதுபோன்றே நாமும் தெய்வ வாக்கினை கேட்டு ஜீவியேற்றம் பெற்று அதனால் நம் நோக்கம் பூர்ணமாகும் பொருட்டே தம் கிரந்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் நம் மெய்வழி தெய்வத்தின் மீது கொண்டுள்ள அபரிதமான பக்தி பரவசம் காரணமாகவே அவர்கள் போதனாதமே நாம் எந்த ஞான யோகமும் தவமும் செய்யாமலேயே அந்த அதிசய காரணராக நம்மை எல்லாம் ஏராள இளவரசி ஆக்கியிருக்கிறார். இதற்கு உதாரணமாகத்தான் தெய்வ காருண்ய பிம்ப பெருக்காதிக்க மான்மியம் பக்கம் 187 பாட்டியர் போதனையை கேட்டு தெரியப்பெற்று நினைத்துக் கொண்டிறான் என்றதனால் அந்த மகா ஆச்சரியகர அதிசய காரணங்கள் எல்லாம் கடந்த மந்திராலய செம்மணி முகப்பு திறக்கப்பெற்று காரண தேகத்தை திடமாக கை கொண்டு அந்த அதி உன்னத நிலையை ஆகாய வீதியில் பயணிக்கும் பெறுதற்குரிய அதி துல்லப பெருதை பெற்றார்கள் என்று வரைந்துள்ளார். இப்படி பல ஆண்டு காலம் பாட்டியிடும் அகில வரும் நாளில்தான் இதுபோல் எல்லாம் ஜகத சத்துவ நிசத்துவ நேம தோற்றம் பெற்று வந்தவர்கள் ஆனார். பாட்டியவர்கள் அதுபோல் தம்மை நிழல் போல தொடர்ந்து இருக்கும் தம் குமாரராகிய நம் தெய்வங்களை ஒரு பெருங்கான காரியம் கொண்டு அவர்கள் தம்மை பிரிந்து நிற்கும் மனோபக்குவத்தில் ஆக்கும் பொருட்டாய் ரெட்டியப்பட்டிக்கு வரும்போது அவ்வொரு மாமா முறை கொண்ட கவரை நாய்க்கள் விட்டு ஆட்டுப் பண்டிகையில் சொல்லால் தம்மை பிரிந்து ஆடு மேய்க்கின்ற தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்ளும்படி உத்தரவிட்டார்.
ஆற்றையர் உத்தரவிட்டு அடுத்த கணமே அதனை சிறமே தாங்கி ஏற்று ஏகமைப்பு விளைவிற்கு தெய்வர்கள் ஆளாயினார். இந்த நிலையை பற்றி ஆட்டுக்குட்டி பாட்டுப்பாடி தத்தரிப்பார்கள் என்று ஞான தரிசி மெய்விக் கொண்டேறி தீர்க்க தரிசனமாக ஆண்டோர்கள் அன்றே எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதை இன்று திட்டமாக காண்கின்றோம். இடைதொகில் வரிந்து சாதி இலகு கோவணம் துளங்க முடியில் ஓர் பழமை காவி முடுவலான் புனைந்து மேவி குடிகொட்டாங்குச்சி அங்கி கிழிந்தொரு புறத்தே சிந்த வடிவடி ஆடி வைக்கும் வாங்கை வாழ்க்கை ஏந்தினாரே. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழடி வாழி என வந்த இறை தூதுகளான ஏசையா, தானியேல் போன்றவர்களின் தேவ நீதி விதியாதி அபானித தீர்க்க திருஷ்டிப்படி கர்த்தர் இந்த உலக அனைத்திற்கும் ஒரே மெய்ப்பராக எழுந்துருவார்கள். மக்களுக்கு மெய்யற்பால் உணவு தந்து ஞான மெய்ப்பராக இருக்கும் நேரத்தில் இவர்கள் பிள்ளைகள் ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பார்கள் என்று அவர்கள் தீர்க்கதரிசி இந்த திருவிழா தினத்தை அன்றே கண்டதாலேயே பாட்டின் வாயிலாக மந்திர ஊழி விதி விதித்த உத்தரவுபடி தெய்வங்களுக்கு அன்று இப்பணி இடப்பட்டது. இது பற்றி தெய்வங்கள் மான்மீகத்தில் வரைந்து இருப்பதாவது: தினந்தோறும் ஓட்டி வருளாகிய எங்கள் எல்லோரிய தீபலங்கார மெய்வழியாண்டவர்களாகியவர்கள் தெய்வீக மேற்பி என்னும் உள்ளே அடைக்கிக் கொண்டு நிற்கின்றனாலே அன்றே ஜீவாவின ஐயருவாவினிகளை மிக்க போல் பிடித்து எழுந்தார்கள் என்று வரைந்து தம் 9வது இளவயதிலேயே நான் மேய்த்து வருகிறேன் என்று கூறி ஆடு மேய்ப்பனாக மாறிய அந்த சரித்திரத்தையும் நினைவு கொண்டே எடுத்து எழுதியிருக்கிறார்கள். இதற்காக பெற்றோரிடம் அன்றே விடப்பட்ட இந்த பணியின் அதிநுட்ப விதி வழி பற்றி கூறி வரும்போது மான்மியத்தில் மேலும் ஜீவேச சீரியேற்றுவான் வேண்டி எட்டுக்கள் விரித்து பாட்டுக்கள் பாடி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி ஆரூருக்கு பொற்கோள் தாங்கி ஓட்டிக் கொண்டு போய் நம்மை எல்லாம் மெய்வழி குருட்சேத்திரமாகிய திருவரங்க திருஸ்வர்ண தில்லை சிற்றம்பலத்தே ஏற்றுவதற்கு தங்கள் திருநாமத போதத்தால் நம் மனதில் எந்நாளும் மண்டியிருக்கும் இரு தோற்றத்தை விளக்கி பரட்டுமுள் காடுகளும் அனந்தானந்தும் இடர்குன்றுகளும் கடத்தி வித்தே திருவாளவாயின் ஒளிவாமலை மகனேறு வழிப்பாய் பார்த்து ஓட்டி பற்றி கொண்டு போய் அங்கே நிஜவண்ண தேன்கடி கசிந்தொழுகும் குத்துக்கள் அசிந்தாடி சிதிரி நிலங்கமிழ் இரான் என்று சேன்கோங்கி சொந்துலங்கும் பொன்னி வழங்காடேற்றி தின்னாமல் தின்னு குண்டு வயிறு உடைத்து பொழுதுபடாச்சுனையில் ஜீவத் தண்ணீர் அருந்துவிட்டு கூட்டி வளர்த்து கொண்டு போய் தங்கள் ஞான பூமிக்கு கூட்டிச் சென்று பசியாவர ஜீவ உணவு ஊட்டிய அமலேற்ற சீர்விருப்பை எடுத்து காட்டி உள்ளது மட்டுமல்லாது இந்த சான்றோர் குழாங்கள் அனைவரையும் தங்களின் சர்வ வளங்களும் சுரந்திலங்கிக் கொண்டிரான் என்ற 7 வழி நிலங்களுக்கு மேலாய அந்தரோ தீபகம் என்னும் எவ்வகை வர்ணனைக்கும் ஒவ்வாத தங்களுக்கு சொந்தமாகிய இரவுகளற்ற சொன்ன திருவரங்க திருக்கைலாயம் என்னும் நன்னலத்தினிடத்தே தினந்தோறும் கூட்டி ஓட்டிக் கொண்டு போய் தேவாவிருந்த உணவர்ந்து பிடிக்குமே எடுத்து அங்கே சிவந்த வண்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிச்சு தங்கிய நறுவனத்தென்றல் வீசி நிறைகரை காணா எழு சிந்தி கொண்டிருக்கும் ஆத்ம தீர்த்தம் என்றும் ஜீவகங்கை என்றும் பொழுதுபடா சுனை என்றும் ஜீவ தண்ணீர் ஒற்றென்றும் வெட்டாத குளம் என்றும் மாவல் அயாத்து குடிநீர் என்பதுமான அந்த ஓங்கிய ஆகாய தெய்வ கங்காநிதி புணற்றியில் நீரருந்து விடுத்து திருப்பி சாய்த்து வந்து பலவாறாக சிதறி விடாது உடல் சட்ட திட்ட சபை என்னும் ஓர் பெயருடைய பாதுகாப்பு என்னும் தொடுகத்தை அழைத்து வைத்து
என்றெல்லாம் தெய்வம் தங்கள் தவ ஆதிக்கத்தால் இன்று நம்மை எல்லாம் கட்டுப்பாடாக மெய்மதத்திலும் ஆக்கி வைத்துள்ளது எல்லாம் எடுத்துக்காட்டி மான்மியத்தில் அன்று ஆவின மேற்பராக ஆவரணம் போன்று இன்று ஐயரு ஜீவாவின மேற்பராக தெய்வீக எண்ணம் கொண்டு வந்து நம்மை ரட்சித்து காத்து அருளி வரும் செயற்பாடுகள் எல்லாம் நாம் அறிய இப்படி மான்மியத்தில் வரைந்திருக்கிறார். ஆன்மீகம் பக்கம் 153 மற்றும் 190 அகிலவளம் மற்றும் ஆடைமைப்பு திருக்கோண காலத்தில் தெய்வங்களுக்கு பிடரிக்கண் திறந்து காரணதேகத்தின் நீட்சி பெற்று நிரந்தர பத்தியம் கை கொண்டு முடிவில்லா ஆகாய வீதி விளையாட்டு குணாதீதாகிய நிலையில் இந்த மிக முக்கியமான தவ அருள் பிரகாச பிரம்ம நிலையை தாம் பெற்றதை பற்றி உணர்ச்சி பொங்க எழுதி வந்திருக்கார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தெய்வங்கள் வரைந்து அதில் அவர்கள் பெற்றுவிட்ட ஞானாதிக்க ஜோதி சொரூப திருமேனி என்பது அவர்கள் கைவசமாகிவிட்ட செய்தி மிக மிக சாதாரணமாக மான்மத்தின் இடையில் வரைந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த தேவலோக திருத்தால் கதவு திறந்து தவம் ஏற்றுவதற்கான தகுதியை இவர்கள் பெற்றோர் ஆனார்கள் என்ற சத்திய அந்த அதிமகா பேற்றினை என்ற அந்த அதிமகா பேற்றினை பாட்டினையும் அறிந்ததனால் பாட்டீரும் அறிந்தனால் தெய்வங்களின் ஆடை மேய்ப்பு பணி ஓராண்டு பணி முடிந்து ஓராண்டு மேய்ப்பு பணி ஆடை மேய்ப்பு பணி ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டின் முதற்கூறு நாளில் தெய்வங்களுக்கு அவர்கள் இருந்தறியாத ஒரு கட்டளையை பாட்டியறித்தார். அது அறியா மெய்ப்பொருள் வெகுமதி பரிசு பதத்தை மெய்ஞான பரம்பரையினர் மட்டுமே பெறுதற்குரிய வாடா நெறியை வைத்தவ கொண்டேறி பெற வேண்டிய வான்வித்தை தகசல் முத்திரையை பெற்று எழும்பி ஆட்பின் நிலைப்பெணில் இருக்கச் செய்ய ஒரு திட்டம் வகுத்தார்கள். அதன்படி திருக்கைலாய தேனவத பெருங்கடலில் மூழ்கி அண்ட சராசரங்களும் விழுங்கி நிற்கும் அந்த அருங்காரண பரப்பு நிலைப்பு நிலத்தே பெருநிலை ஞானாதிக்க தொடர் மாத்தவம் ஏற்ற ஞானாதிக்க தொடர் மாத்தவம் ஏற்றம் பெற திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல அனுமதி தந்தார். அங்கு பாட்டையர் அங்கிருந்த ஒரு குகையில் தனித்து தவத்தில் ஆளும்படி பணித்தார். இதனால் தேவசகாய காய காஷாராகி நீடித்த தவமிருக்க தெய்வமார்கள் தமது பிரான் அவர்களை ஆஞ்சபடி திருப்பரங்குன்ற மலைக்கு வரிகூடி நடந்து வந்தார். திருக்கயலாய் நாட்டின் நிருபகார ரகித மௌன கம்பத்து அடிவாரத்தில் அன்ன ஆகாரமின்றி நிலையாசனமிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். அந்தர்முகமாக அகநோக்கு முனை கூர்மை விரிக்கப்பட்ட தெய்வர்களுக்கு தன்னிகரற்ற மெய்ஞான பெருக்கின் விளைவானதே தேவர்கள் போட்டும் தவவரம் பெருகிய சூடாமணி வான் தவத்தினால் யாராலும் பெறுவதற்கைய நிறைந்த ஜெயம் கொண்ட வல்லபம் விளைவேறியது. அவர்கள் திருக்கரத்தில் நீத நெறி கோடாயுத முத்திரையான சங்கு சக்கரம் சூலம் வேல் கில்லாமம் போன்ற சர்வ சன்னதிகளையும் பெற்றவர்கள் ஆனார்கள். பாட்டியர் இதனால் இதுவரை தாம் தலைதாங்கி வந்த தம் மதிச்சுமையை இனி தெய்வங்களே சிரமே தாங்கி ஏற்று நடத்தும்படி மைமொழி பகிர்ந்து தெய்வங்களுக்கு எமைய மேல்கிரி பெருஞ்செயலி அந்த வானலோக நாட்டின் வரம் பெருக செழிப்பான யுகத்தீர்ப்பு முத்திரையான தேவாயுத பாசுபத கங்கணம் போட்டி ஜீவ சிம்மாசனம் ஏற்றினார்கள். ஆணி பொன்னவள பழந்தரும் தாரகாவணி பெட்டக மந்திரங்களுக்கும் உரியவர்கள் ஆக்கினார்கள். இப்படியெல்லாம் யுகப்பரிசு ஆட்சி பெற்ற இந்த திருநாளையே நாம் கொண்டாடும் தேவ திருநாளாக இன்று தெய்வம் நமக்கு எடுத்து வைத்துள்ளார். அடதிடதடாம்புயகோடாயுத பஞ்சமுத்ராளம்ப சனலாங்கிருத ஆடக கடக பூடன மோன சடாமகுட வாச விலாச கண கல கல்வ தனிப்பெருஞ்சீர் பாடாநெறி கைப்படித திருக்காப்பு கங்கண திருநாள் இது. இந்த திருநாள் தெய்வம் எதற்கு எடுத்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த நாளினை கொண்டாடுவதால்
இதன் வழியாக நமக்கு தத்தவ வளத்தையும் ஆசீர்வாத அருளையும் தருவதற்கே ஆகும். அது மட்டுமல்லாமல் இனி வருங்காலத்தில் தெய்வம் இனி செய்ய இருக்கும் நித்திய லோகத்துக்கு நம் எல்லோரையும் ஞான யுக வித்துக்களாக ஆகச் செய்து அதனால் நம் மெய்மதம் தழைத்தோங்கி மெய்மை கொண்டேறி வானலாக பிரகாசித்து வளர்ந்து ஓங்க வேண்டும் என்றும் இதனால் இந்த மறை மெய்ஞான நீதி நெறியானது எட்டி எவ்வுலகங்களுக்கு எங்கும் நிர்ணயமாக படர்ந்து விரிந்திடும் என்றே இந்த திருவிழாவை எடுத்து வைத்ததாக தெய்வம் ஆன்மீகத்தில் வரைந்திருக்கிறார். இந்த திருவிழாவை தெய்வம் ஒரு நாள் ஒரு அதிசய ஆச்சரியமான ஒரு வரலாற்றுடன் தான் எடுத்து வைத்தார். 1943 தெய்வம் ஊழல்மலைக்கு வந்தவுடன் முதலாக இந்த திருவிழாவை தான் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பௌர்ணமி தினத்தன்று ஆடைமைப்பு திருக்கோள காட்சியையும் அடுத்து பாஸ்வத கங்கண திருக்காப்பு திருவிழாவையும் எடுத்துள்ளார். உதாரணமாக ஒவ்வொரு நாட்காலையிலும் ஆண்டவர்கள் திருமாலிலிருந்து வெளியே எழுந்தடி ஆசனத்தில் அமருவது வழக்கமாக இருந்து வந்தது. வைகாசி மாதம் ஒரு நாள் வெகு நேரமாகியும் ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு எழுந்தறியவில்லை. திருமாளிகைக்குள் மெய்வழி பிரவாநெறி அடைந்தர் மெய் வெங்கடாஜலம் செட்டியார் போன்ற முதுமை அடைந்தவர்களே அனுமதி பெறாமல் திருமாளிகைக்குள் செல்லுவார்கள். அவர்கள் அங்கே போய் பார்த்து அவர்களிடமிருந்து தகவல் ஒன்றும் கிடைக்கவில்லை. திருமாளிகைக்குள் சென்றவர்கள் தலையை தொங்க போட்டுக் கொண்டு வந்தார்கள். சாலைவாழ் மக்கள் எல்லோரும் திகில் அடைந்து ஆண்டவரை தேடி 4 திசைகளும் சுற்றி தேடினர். சுமார் 1 மணி நேரம் தேடின பின்பு சத்தியமங்கலம் செல்லும் பாதையில் ஆண்டவர் விற்றிருக்கின்றார்கள் எங்கும் பரவிற்று. 4 திசைகளும் சென்றிருந்த அனந்தாதிகள் எல்லோரும் அவ்விடத்தை நோக்கி ஓடோடி விரைந்து வந்தார். அங்கு சிறிய மலைப்பாறையின் மீது ஆண்டவர்கள் வீற்றிருப்பதை பார்த்து எல்லா நெஞ்சும் வெடித்து விடும் கோலத்தில் ஆண்டவர்களை கண்டார். கம்பீர ராஜ பட்டாடியில் காட்சி அளிக்கும் ஆண்டவர்கள் அன்று கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் அழுக்கு வண்டிய பனியனை அணிந்திருப்பதை கண்டார். ஒரு கையில் வாங்கறிவாள் ஏந்தி தோளில் தண்ணீர் அருந்தும் கொட்டாங்கொச்சியை தொங்கவிட்டுக் கொண்டு பழைய கிழிந்த கந்தை வேசி விடுத்துக் கொண்டு சுற்றி நின்ற ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். இக்கோலத்தினை கண்ட ஆனந்தர்கள் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் ஆண்டவர்களே என்று கன்னத்திலும் தலையிலும் அடித்துக் கொண்டு குமரி அழுதார். மெய்வழி ஏவிட்டி ராஜன் அந்த அவரது வலது கரத்தை ஓங்கி பாறையில் அடித்து கோ என்று கதிரி எழுத போது அவரது விரலில் அந்திருந்த நவரத்ன மோதிரம் நசுங்கி நவரத்தங்கள் சிதழ்ந்து படி. பிறகு எல்லோரும் உருவமாக மண்டிட்டு எங்கள் குற்றத்தை மன்னித்து ஆண்டவர் திருமாலிக்கு எழுந்தள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கவே ஆண்டவர் மனமிறங்கி திருமாலிக்கு வர இசைந்தார். இக்காட்சி ஆண்டவர் எவ்வளவு எளிய வாழ்க்கையில் இருந்து தற்போதுள்ள இந்த ராஜபோக வாழ்க்கைக்கு இருக்கிறார்கள் என்று எங்கள் இதயத்தில் மாறாத ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது. தெய்வர்கள் பூரண வல்லரசு பெற்றவுடன் நீ இனி சென்று ஞான சேவலை பெற்று உமது சாம்ராஜ்யத்தை நடத்துவாயாக என்று அவர்கள் உருக்கொண்டு நமது பாட்டியர் தனிகளான் உத்தரவிட்டு அகலினார். இந்த மெச்செயலை வெளியுறவுக்கு பரப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதனால் இல்லறத்தை துறந்து சந்நியாசம் கொண்டு தனியாக மடத்தில் வாழும் சாமியார்கள் தான் சரி என்று இதனை நினைத்து ஞானமைவுக்கு அவள்தான் இலக்கானவர்கள் என்று தீர்மானித்து ஒரு முடிவுக்கு தெய்வம் வந்தார்கள். அதனால் காஷாயோடையும் ஜாடாமுடியுமாக பலர் சேர்ந்து கூட்டமாக வாசம் செய்யும் மதுரை என்பதற்கு அடுத்திருந்த அந்திக்கடை பொட்டல் என்ற நத்தமேட்டில் அமைந்திருந்த தான் தோன்றி மடத்தை அடைந்தார். அங்கு சென்று உரையாடையில் அந்த சாமியார்கள் எல்லோருமே காஷாயம் அணிந்து துறவி போல் உலகத்தார்க்கு தோன்றினாலும் உண்மையில் கஞ்சா எனும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களே என்று அறிந்தார். அதனால் இந்த கூட்டத்தை திருத்த தான் இனியும் காஷாயோடைய அன்றிருந்தால் தன்னையும் இது போன்றே போலீஸ் சன்னியாசியாக உலகம் மதிக்கும் என நினைத்து தான் உடுத்தியிருந்த காஷாய அங்கியை கிழித்து எரிந்துவிட்டு
தூய வெள்ளாடை உடுத்தி தலையில் வெள்ளைப்பாய் அணிந்து அம்மனத்தை விட்டு வெளியேறி குடும்பத்துடன் கண்ணியமாக இல்லற நடத்துவதை நோக்கி தனது பிரச்சாரத்தை திருப்பினார். இச்சமூகத்தை பிரத்யட்சமாக சாலைவாயானவர்களுக்கு நாடக முறையில் நடத்தி காட்ட திருவிழம் கொண்டு ஆண்டவர் பொத்தாடை புனைச்சி கருமான கொடிக்காட்சி திருவிழாவுக்கு அடுத்த நாள் எடுத்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் விண்ணப்பித்த வேண்டுகோளின்படி திருவிழா முடிந்தவுடன் எல்லோரும் நன்னம்பிக்கை வைப்பு எனும் பாவ விமோசன திருமந்திரம் போல அனுமதி தந்தார். முத்தி பேரரை தொடரும். நமஸ்காரம்.